இருக்குன்னா ஒவ்வொரு பங்கு ஒரு மாதிரி மைலேஜ் தருது. அடுத்த தடவை கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் கேட்குறேன். ரொம்ப செத்து போலச்சு சார். அது நீ சொல்லாது, அது கோர்ட் சொல்லட்டும். இந்த வண்டி வச்சு ரேபிடோ ஓட்டிக்கிறேன். இது ஃபுல்லாக போயிடுச்சு. அது வண்டி எவ்வளோ கேவலமாக வச்சிருக்குன்னு பாருங்க. 1 லட்ச ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ண வாங்கி போகலாம். அது ஸ்ப்ரே பண்ண வேலை பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம பிளாக் காஸ் FZ தான் ரெடி பண்ண போகிறோம். இன்ஜின் ஃபுல்லாக போயிடுச்சு, பைக் ஸ்ப்ரே அடிச்சு. இந்த பில் வச்சு தான் கம்பெனி மேலே கேஸ் போட போகிறோம். இந்த வண்டி ஷோரூமில் விட்டுருந்தா கிட்டத்தட்ட எனக்கு 45,000 ரூபா செலவு வந்திருக்கும். நம்ம இன்ஜினுக்கு எல்லாமே புது ஸ்பேர் தான் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 51 குவான்டிட்டி. இந்த வீடியோ முழுக்க கஸ்டமருக்காக மட்டும். இந்த ஸ்ப்ரே அடிச்சு அவங்க வண்டி எக்ஸ்ட்ரா மைலேஜ் தரும்னு சொன்னாங்கன்னா ஒரு மயிரும் தராது. ஸ்ப்ரே அடிச்சு இன்ஜின் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு ப்ராடக்ட்டை வைக்கும் போது ஓலப்பழம் மாதிரி பேசுகிறானுங்க. வித் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் கஸ்டமர் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவாய்ட் பண்றாங்க. அதோட ஆடியோ அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த அறிவு புண்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். என் பைக் மட்டும் தான் இப்ப அடிச்சுட்டு ஊற விட்டு ஓட்டிங்களா இல்ல இந்த மாதிரி எத்தனை பைக் அடிச்சு விட்டு ஓடினீங்கன்னு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து வாட்டர் வாஷ் முடிஞ்சிருச்சு. என்ன ஒர்க் பண்ண போறோம்னா இன்ஜின் ஒர்க் தான் பண்ண போறோம். ஏன்னா நான் ஏதாவது கை வச்சா தாங்குமா இன்ஜின், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தாங்குமா. அப்பதான் பாருங்க வண்டி புதுசா இருக்கு. வண்டிக்கு பேர் வச்சிருக்கேன் நான் பிளாக் காஸ். ஆயில் டெஸ்ட் பண்ணுறாரு, நல்லா இருக்கணும். இன்ஜின் கை வச்சுட்டு அந்த ஆயில் எல்லாம் போயிடுமாண்ணா? ஆயில் ரீப்ளேஸ் பண்ணலாம். என் வண்டி எவ்வளோக்குன்னா போகும்? 5,000 ரூபாய்க்கு தான் போகுமா? அவ்வளோ மோசமாக இருக்க வண்டி. 5,500 வரும். அதுவும் பாருங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குது. இத்தனை வருஷமா நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எமாவில்? 3 வருஷமா. ஆனால் விட்டா பக்காவாக ரெடி ஆயிடுது எமாக. 4 வருஷம் நான் தேடிட்டேன் மெக்கானிக், நல்ல மெக்கானிக் யாருமே கிடைக்கல. பாருங்க வண்டி பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு. வண்டி பிரித்த உடனே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த வண்டி நல்ல கண்டிஷனில் ரெடி பண்ணி விற்றா எவ்வளோக்குன்னா போகும்? மக்களே இந்த வண்டி யாருக்காவது வேணும்னா கமெண்ட் கொடுங்க. ஆமாங்க, டயர் இப்போ மாற்றிருக்கு. அதெல்லாம் உடஞ்சி தொங்குச்சு. அப்போவே சொன்னேன் ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது, 2 மாதத்துக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னேன். நீ தான் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ண வாங்கி போகலாம். இதுக்கு பேர் என்னதுன்னா? இது சேஞ்ச் பேக்கெட் வல்லே இல்லை. ஆனால் இந்த சீல் என்னதுன்னா? இதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் ரூம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா செக் பண்ணுறேன். 20 கிலோ பக்கமாக இருக்க மாட்டேங்குது இன்ஜினு. ஷாஃப்ட் ஸ்டெப்பு வந்துருக்கு. இல்லை அதே எதாவது ரெடி பண்ண முடியுமா? நர்லிங்க போய் எப்படி ரெடி பண்ணலாம்? த்ரெட் இருந்ததுன்னா ரெடி பண்ணலாம். என்னென்னா உள்ள கருகருன்னு இருக்குது. ஆயில் ரொம்ப வருஷமாக அப்படி மாற்றாமல் ஓட்டுறீங்கல்ல, அதனால இன்ஜின் வந்து பிளாக்காக தான் இருக்கும். இந்த கார்பன் டெபாசிட் தான் அந்த பிளாக் தான் இருக்கும். பிளாக் ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கு, ஒயிட் ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கு. அரெஸ்ட் ஆகும்பா, 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்பா. ஸ்ப்ரேக்காரன் மட்டும் கையில் மாட்டினான்னு வச்சுக்கோங்கண்ணா, சத்தியமாக அவனை புலகாம விட மாட்டேன் நான். அவன் தான் நீ ஏன் ஓட்ட ஆள் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாரு. ஸ்ப்ரேக்கும் இன்ஜினுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? எமாலுபே இருக்கும். அதை அடித்தாலே மைலேஜ் வரும். வாங்கி நீ பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி போட்டினாலே மைலேஜ் காண்டிலாம் இல்லை, வண்டியில் உள்ள கார்பனை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது. பெட்ரோல் பங்க்லாம் ஒரு ஆயில் பேக்கெட் வச்சிருக்கானுங்களா, அது மைலேஜ் வருமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமும் இல்லை, இன்ஜின் தான் போகும். அவ்வளோதான், நம்ம இன்ஜின் பாட்டை பிரிச்சிட்டாரு. ஆல் பெண்டு இது க்ளோஸில் இருக்குது, அதே மாதிரி இதுவும் க்ளோஸில் இருக்கும். இது ஃபுல்லாக போயிடுச்சு. அது ஸ்ப்ரே பண்ண வேலை பாருங்க, எல்லாம் கருன்னு இருக்கு. நான் எவ்வளோ பைத்தியக்காரனா இருந்துக்கிறேன் பாருங்க. இந்த வண்டி வச்சு ரேபிடோ ஓட்டிக்கிறேன். 20 கிலோமீட்டர் தான் நான் வந்துச்சு. கரெக்டாக 3-4 ரைட்டு தான் எடுப்பேன். அப்படி பெட்ரோல் அடிக்கிற மாதிரி பிரச்சனை வரும். அப்படியே புது இன்ஜினாக வாங்கினா என்ன ரேட்னா வரும்? 45 கிலோ வரும். இதே ரெடி பண்ணலாம் பாருங்க. எவ்வளோ கருன்னு இருக்கு பாருங்க. இன்ஜினுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு இன்ஜின் கழட்டினீங்களே, நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு. 2000 கிலோமீட்டர் ஓட்டுறதா ஓட்டி ஆயில் மாற்றிடுவார். என்னடா தம்பி என்னடா இது போயிட்டு இருக்குது தான் கேட்கணும். மற்றபடி வெளியே நான் எங்கேயுமே கொடுக்கல. நான் இவ்வளோ சேக்காக வரும். ஷேக்குனா அந்த இது ஆட்டுறதை சொல்கிறீங்களா? அந்த மாதிரி வரக்கூடாது. இது நீங்கள் தான் சொல்லும்போது நான் வண்டி எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் தான் சொன்னேன், இடைக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது அப்படியே கொடுத்துருன்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற. கொஞ்சமாவது செலவு பண்ணுறா, நீ 3 வேலை சாப்பிட்ற இல்லை. இப்போ பாருங்கள் இன்ஜின் ரெடி பண்ணிட்டு பக்காவாக பாருங்கள் வச்சுருக்கேன், மெயின்டைன் பண்ணுற பாருங்க. பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கொட்டி போச்சு, ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆயில் பம்பு ஓகே, இங்கே இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம்ல, இந்த வழியாக ஊற்றுவோம். ஊற்றுற ஆயில் இங்கே தேங்கி இருக்குல்ல, அந்த ஆயில் பம்பை சர்க்குலேஷன் பண்ணி இந்த வழியாக மேலே ஹெட் வரைக்கும் போகும். ஹார்ட் ஃபங்க்ஷனால தான் பிளட் சர்க்குலேஷன் ஆகுதா, மேலே போகும், பம்ப் ஆகும். இல்லை ஓம்பாடியில். ஆமாம் மாதிரி அது. ஆனால் பாருங்கள் இன்ஜினுக்குள்ளே நிறைய லேயர் வருது. அங்கே 2 லேயர் கழட்டி வச்சுருக்காரு, இங்கே ஒரு லேயர் கழட்டி இருக்கிறாரு. இது அப்படியே பார்க்க மட்டும் தான் உள்ளே பேர்ன் ஆகிருக்குமா இன்ஜினு? போயிருக்கும், ஃபுல்லாகவே போயிருக்கும். 5 கீர். இது என்னது? கேர் ட்ரம். இதுக்கு பேர் வந்து கிரைன் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற பழைய பேரிங் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ புது பேரிங் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வண்டி ஸ்மூத்தாக போகும். இது வந்துட்டு இன்ஜின் ஹெட்னு சொல்லுவாங்க. இதோட க்ளீனிங் ப்ராசஸ்ன்னு பாருங்கள், இது ரொம்பவே முக்கியம். இது பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா ஹீட்டு, ஃபயரு, கூலிங் எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணுது. இது பெரிய வேலையை சுரண்டி எடுக்கிறது தான். நம்மளோட ஹெட் வால் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, நம்ம புதுசு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இன்ஜினோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ஜின் ஃபில்ட்ரானா பலபலன்னு ஆகிட்டாரு. எதுக்காக அது சுரண்டிட்டு இருக்காருன்னா ஆயில் லீக் ஆகக்கூடாதுன்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அசம்பிள் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா கியர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஃபுட்டேஜ் எதுக்காக காமிங்கன்னா ஜஸ்ட் ஃபார் நாலேஜுக்காக இன்ஜின்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஷாட்டு. புதுசும் உள்ளே போட்டுட்ருக்கோம், ஆல்ரெடி செட் பண்ணிட்டார் அவர். இதுலேயும் பாருங்கள் புது பேரிங் போட்டிருக்கு. என் பைக் வெறும் 20 மைலேஜ் தான் கொடுத்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, முதல் காரணம் அந்த பைக் ஸ்ப்ரே. நம்ம வண்டியில் ஏர் ஃபில்டரும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்பார்க் பிளக்ஸும் ரொம்ப தீஞ்சு இருந்துச்சு, கிளச் பேட்டு சுத்தமாக போயிடுச்சுங்க. அதேமாதிரி நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு, க்ளீனே பண்ணுறதில்ல, துரு பிடிச்சி இருந்தது. டயரோட ஹேர் ப்ரெஷரை கூட நான் சரியாக கவனிக்க மாட்டேன். நம்ம ஆயிலே சேஞ்ச் பண்ணுறதில்ல. நம்மளோட ஹெட்வால் பெண்டாக இருந்தது, அது மூலிமா கூட கார்பன் டெபாசிட் ஆகிருக்கலாம். இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம வண்டி மைலேஜ் ட்ராப் ஆனதுக்கு. இப்போ வந்துட்டு பைக் டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் இன்ஜின் ரெடி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அதேமாதிரி நம்ம சைலன்சரில் வந்துட்டு ஒயிட் ஸ்மோக் வருதான்னு பார்க்கலாம். இந்த வண்டியை வச்சுட்டு சாபகேடாக இருக்குதுங்க. இப்போ தான் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணேன். வண்டி பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே சாஞ்சு ஹேண்டில் கிளச்சு ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டும் மாற்றணுங்க, பாருங்கள் ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. நேற்று சடனாக வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, போட்டே 4 நாள் தான் ஆச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன், அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இந்த மெக்கானிக் கிட்ட எனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா, இன்ஜினோட ஸ்பேர் மட்டுமே 12,500 ரூபாய். அதுக்கப்புறம் லேத் ஒர்க் மட்டும் 3650 ரூபா வருது. என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஹெட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, கிராங்க் ஷாஃப்ட்ல பேரிங் வச்சு பிரஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்க ஊர்ல லேத் ஒர்க்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் அதிகமா ஃபீல் பண்றேன். இவரோட லேபர் மட்டும் 6500 ரூபாய் போட்டிருக்காரு. வித்தவுட் ஜிஎஸ்டி எல்லாம் இவரோட லேபர் போட்டிருப்பாரு. ஜிஎஸ்டி சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் கிட்ட வந்துடும். யமஹா ஷோரூம்ல கூப்பிட்டு என்கொயரி பண்ணேன், இந்த மாதிரி இன்ஜின் ஒர்க் லேபர் சார்ஜ் எவ்வளவு பண்ணுவீங்கன்னு. 8000 to 12,000 ரூபாய்க்குள்ள வந்துடும் அப்படின்னாங்க. இதே ஷோரூம்ல விட்டுருந்தோம்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் வந்திருக்கும். இவர்கிட்ட விடவும் எனக்கு 20,000 ரூபாய் சேவ் ஆயிருக்கு. இவர் எந்த கேட்டகரியில் காசு கட்டிங் பண்ணாங்கன்னு தெரியல. லோக்கல் ஒரு சில மெக்கானிக்கிட்ட நான் விசாரிச்சேன். பைக்கில் எங்க கை வச்சாலுமே ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு காஸ்ட் பண்ணுவாங்களாம். இவர் கரெக்டான வேல்யூ போட்டிருக்காரா இல்லைங்கிறது நீங்க சொல்லுங்க. சிம் கார்டு செயலிழப்பு, மின்சார துண்டிப்பு, கேஒய்சி புதுப்பிப்பு அல்லது உறவினர்கள் உடல்நிலை சரியில்லாமல். ஹலோ ஹலோ, எங்க என்னங்க வண்டியே ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி எப்போதான் காசு கொடுப்பீங்க? காசு கொடுக்கணுமா? பில்லு வேற இருக்கு, 30,000 ஆயிருக்குதுங்க. உங்க ஸ்ப்ரே அடிச்சு தான் அப்படி ஆயிருக்கு. எப்போதான் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறீங்க? வீட்டில் வந்து பார்த்தாலும் ஆள் இருக்கிறது இல்லை. அதாவது இந்த அறிவு கொண்ட அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஏங்க ஒரு கஸ்டமரை நாங்கள் இப்படியே அங்கே திட்டுவீங்க நீங்க? இப்போ அடின்னு அடிக்க வச்சுட்டு என்ன சீனா ஓட்டிட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஏமாந்தவர் தான் 30,000 நான் 3 லட்சம் கூட கேட்பேன். நான் உங்களுக்கு பில்லு கூட கொடுக்குறேன். இன்ஜினை பிரித்து வேலை பார்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட 40 பொருள் மாற்றிருக்கு இன்ஜினில். 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இப்போ இத்தனை வருஷம் செலவு மொத்தமா என் தலையில கட்ட பாக்குறியா? நல்லா மெயின்டைன் பண்ணேன். சரி நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த ஸ்ப்ரே அடிச்சா இந்த மைலேஜ் எக்ஸ்ட்ரா தரும். நீங்கள் அடிச்ச உடனே புகஞ்சே போச்சு. புகஞ்சிருச்சா? உனக்கு காலங்கடையில் கொண்டு போய் நிறுத்த வேண்டியது தானே. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயே இருக்கிறது இல்லை, ஆளே அட்ரஸ் காணுன்றாங்க. ஒரு பையனை ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க. சரி இது என்ன வேறு ஆக்ஷன் எப்படி எடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள், இல்லை நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். சரி அண்ணாதுவரை வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ப்ரே அடித்து கொடுத்தாங்க. அடித்து கொடுத்தோடனே எதுவுமே வேலை ஆகலை, வண்டி டோட்டலாக டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறேன். அப்புறம் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுக்கான பில் எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். ஸ்ப்ரே பண்ணி அதுதான் அப்பையிலேருந்தே இந்த பிளாக் ஸ்மோக்கு ஒயிட் ஸ்மோக்கு 2 கலந்து வருது. நான் அடிக்காத நீங்கள் 20 வருஷமாக எனக்கு தெரியுன்றீங்க. அப்போல்லாம் வந்துட்டு எந்த ஸ்மோக்கும் வரல. சரி இந்த மாதிரி பிராண்டு அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தா ஒயிட் ஸ்மோக்கு பிளாக் ஸ்மோக்கு 2மே வருது கலந்து. நான் அடிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே தெரியுதா? அதுதான் நீங்கள் அடித்தவொடனே அதை அப்படியே கண்டினியூஸாக 2 தடவை உங்களை வந்து மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 வருஷமாக உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வீட்லேயே இல்லை, ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என் பைக்கு மட்டும் தான் இப்போ அடிச்சுட்டு ஊரை விட்டு ஓட்டிங்களா, இல்லை இந்த மாதிரி எத்தனை பைக்கு அடிச்சு விட்டு ஓடினீங்கன்னு தெரியல. கிளைம் மட்டும் எனக்கு வந்து அது 35,000 ரூபா வருது பில்லு. அது நீ சொல்லாது, அது கோர்ட்டு சொல்லட்டும். சரி ஓகே, கோர்ட்டு சொன்னால் 2 லட்சம் சொல்லும், பரவாயில்லையா? பக்கமாக வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதை காட்டுங்க அப்படியே.
பாருங்க ரேஸ் பண்ணாமே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு பிளாக் ஸ்மோக் எதுவுமே வரல பாருங்க. வண்டி வந்து ரன்னிங்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படியே அது பிடிங்க. நான் கிக்கர் அடிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிக்கர் யூஸ் பண்ணுறேன். எப்படி ஸ்மூத்தாக கேட்குதான்னு பாருங்கள். அப்படியே பக்கமாக வாங்க கிக்கர் காட்டுங்க. அப்படியே சவுண்டு கிக் பண்ணும்போது எப்படி ஸ்மூத்தாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ ஒரே கிக்கரில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். புகையும் வரல. 100 ரூபாய்க்கு ஜிபியாக இருக்குல்ல. உங்கள் பங்கில் பெட்ரோல் அடித்தா எவ்வளோ மைலேஜ் வரும்? உங்கள் பங்கில் பெட்ரோல் அடித்தா எவ்வளோ மைலேஜ் வரும்? உங்கள் வண்டிக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி. ஒவ்வொரு பங்குக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கண்ணா. ஒவ்வொரு பங்குக்கு ஒரு மாதிரி மைலேஜ் தருது. பெட்ரோல் அடித்தா போதும். அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்ததாக கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் கேட்குறேன். பங்கு மேலே வேறு பங்கில் அடித்து பார்க்குறேன். அதை விட இங்கே ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். 20,000 ரூபா நாசமாக போயிடுச்சு. அப்படிதான் பீதி கிளப்புச்சு. எல்லாம் இன்ஜின்லாம் செட் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ போக. மெக்கானிக் என்ன சொன்னார்னா, புது இன்ஜின் ரெடி பண்ணும் போது எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் புகை வரும், ஒரு 1 hour வெயிட் பண்ண அப்படின்னாரு. ஆனால் 1 hour வெயிட் பண்ண புகை வந்துட்டு தான் இருந்துச்சு. மார்னிங் வந்து பார்க்குறேன், ஸ்டார்ட் பண்ணி காமிச்சார், சுத்தமாக புகை இல்லைங்க. மெக்கானிக் வந்து இன்ஜின் ஒர்க் நல்லா பார்த்துருக்காரு. முன்னைக்கு இப்போ எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு டெஸ்ட் பண்ணி வச்சு 40 தருதுங்க. 45 வரும்னு நினச்சேன். நம்மளோட பைக் மீட்டரும் உடஞ்சிருக்கு. நம்ம அதையும் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணுவோம். அது இருந்தால் எக்ஸாக்டாக நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து செக் பண்ணலாம். ஏய் என்னடா தம்பி, எப்படி இருக்க? என்ன யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியாமல் நல்லா இருக்குன்னு சொல்கிற. காட்டு என்ன வச்சுக்கிற கையில்? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற இப்போ? நோட்டீஸ் வேலை தான் பார்க்குறியா? அவன் உன் பேர் என்ன சொன்ன? கிட்டத்தட்ட எத்தனை 4-5 வருஷமாக தேடிட்டு இருக்கேன் நோட்டீஸ் போட சொல்லி. உன் நம்பர் சொல்லு. எனக்கு ஐடி கார்டெலாம் இல்லையா? உன் நம்பர் கூட எனக்கு கால் பண்ணுறேன். நான் நோட்டீஸ் போடணும் ஒரு கடைக்கு. எவ்வளோ வாங்குற நோட்டீஸ்க்கு? எத்தனை நோட்டீஸ்க்கு? 200 ரூபா. 1000 நோட்டீஸ்க்கா? நீ அந்த பக்கம் கடைக்கெல்லாம் நோட்டீஸ் போட ஞாபகம் இருக்கா? எந்த கடைக்கு போடுவ? சாரதா காலேஜ் ரோடு இருக்குல்ல, போட்டிருக்கியா? சரி உன் நம்பர் கூட ஒரு கடைக்கு நோட்டீஸ் போடணும். நீ நம்பர் கூட நான் கால் பண்ணுறேன் உனக்கு. துணி கடைக்கும் ஷூ கடைக்கும் ஒரு நோட்டீஸ் போடணும். அப்புறம் எப்படி உனக்கு கான்டாக்ட் பண்ணுறது? ஒன்று நோட் பண்ணிக்கோ. பேனை அட்டை வாங்கிட்டு வா. கேளு அட்டை கொடுப்பாங்க. இன்னமும் அப்படியே இருக்க. வயசு என்ன ஆகுது இப்போ? 38ஆ? கதை விடாத. கல்யாணம் பண்ணிட்டியா? 38ன்ற கல்யாணம் பண்ணலன்ற? பொண்ணு கிடைக்கலையா? இல்லை டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 38 வயசு ஆகுது கல்யாணம் பண்ணலன்ற. ஏன்? ரொம்ப செத்து பொழைச்சேன் சார். சரி, சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுற? கிடைக்கிற வேலை பண்ணுவேன். ஏதாவது வேலைன்னா உனக்கு சொல்கிறேன். தம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 6 வருஷமாக தெரியுங்க. அப்போலேருந்தே நோட்டீஸ் தான் போட்டுட்டு இருந்தார். இப்போயும் நோட்டீஸ் தான் போடுறீங்கல்ல? நோட்டீஸ் தான் போடுறீங்கல்ல? டீ குடிக்கலாமா? எந்த கடைக்கு போகலாம்? அக்கா 2 டீக்கா. என்ன டீயா காஃபியா? அக்கா ஜிபே பண்ணுறேன். எவ்வளோ? 2 டீ பிஸ்கெட்டு. வேறு எதாவது வேணாம் இங்கடா? போதுமா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எங்கே காட்டு, கை காட்டு. என்னாச்சு கை? எங்கே ஆச்சு? டைல் போட்டிருக்காங்களா? எப்படி ஆச்சு? தள்ளி விட்டு போயிட்டானுங்களா? அப்புறம் என்னாச்சு? யார் கூட்டு போய் சேர்த்தனா? ஜிஹெச்லையா? மேலேருந்து இங்கேருந்து டைல் போட்டிருக்காங்களா? ஆனால் 38 வயசுன்னுங்கிற நீ கதை தான் விட்றேன்னு நினைக்கிறேன். ஏய் என்னையா சொல்கிற? என்ன ஐடி கார்டில் வச்சுருக்கியா? இங்கே பாருங்க, ஐடி கார்டு வச்சுருக்காருங்க, ஆதார் கார்டு. இவரோட ஏஜ் பாருங்க 1987. இதுதான் அவரோட அட்ரஸு. பொண்ணு கிடைச்சா பண்ணிப்பியா? பொண்ணு கிடைச்சா பண்ணிப்பியா? கல்யாணமே வேணாமா? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கண்ணா? வருவாரா கடைக்கு? கடைக்கு வருவாரா? அவர் எங்கனாலும் இருப்பார். ஜாலி என்ன வேலை பார்க்குறாரு இவர் உங்களுக்கு தெரிஞ்சு? கம்பெனி ஏதோ செய்கிற வேலையை சொல்கிற வேலையை பண்ணுவார். எங்கள் கம்பெனிக்கு நோட்டீஸ் போடுவார். எல்லா கம்பெனியும் டீ வந்துச்சு பாருங்க. ஹோண்டா கம்பெனி பழக்க மாட்டேங்குது. தெரியாது ஆள் இல்லை. எனக்கு கூட யாரும் தெரியாது.
சேஞ்சா 10 ரூபா தான் இருக்கு. போதுமா 10 ரூபா? சரி, அப்புறமா எனக்கு கால் பண்ணு. சரி சார். நம்பர் வச்சுக்கல, தொலைச்சிடாத, கால் பண்ணு எனக்கு. எழுதி கொடுத்துக்கிறேன். சரி, வரட்டுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், ஷோரூமில் விட்டால் பெஸ்ட்டா இல்லை லோக்கல் ஒர்க் ஷாப்பில் விட்டால் பெஸ்ட்டான்னு.